பாக்கியலக்ஷ்மி சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். இங்கே பாக்கியா ரெஸ்டாரண்ட் நடத்தக்கூடாது, பாக்கியாவை அவமானப்படுத்தி அந்த பிஸ்னஸை செய்ய விடாமல் செய்யணும்னு இங்கே சுதாகர் பெரிய திட்டமே போடுறாரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டுக்கு வாழ வந்த இனியா நம்ம குடும்பத்துக்காக சப்போர்ட் பண்ணாமல் நம்ம பேச்சை மீறி பாக்கியாவுக்கு சப்போர்ட் பண்ணுறதெல்லாம் பெரிய தப்புன்னு நிதிஷ் நீ தான் இந்த இனியா கிட்ட சொல்லி புரிய வைக்கணும். அது மட்டும் இல்லாமல் இப்படியெல்லாம் பெரியவங்களுக்கு மதிப்பு தராமல் இனியா பேசினா இந்த வீட்டில் வாழவே முடியாதுன்னு தெளிவாக இனியா கிட்ட சொல்லிடு அப்படின்னு சுதாகர் சொல்லும்போது, அப்பா இனியா கிட்ட போய் இதை பேசினா சரிப்பட்டு வருமானு கேட்குறாரு. நிதிஷ் இப்படி சொன்னதை கேட்டுட்டு நிதிஷோட அம்மாவும் இங்கே தன்னுடைய வீட்டுக்காரர் சுதாகர் கிட்ட சொல்கிறாங்க, நம்ம குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரியே வசதியான பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு நம்ம வீட்டுக்கு மருமகளாக வந்திருந்தா நம்ம குடும்பத்தை பற்றி புரிஞ்சு நம்மளை எதிர்த்து பேசாமல் இருந்திருப்பா. ஆனால் இனியா அப்படிப்பட்ட குடும்பத்திலேருந்து வரலையே. இனியா இந்த வீட்டுக்கு மருமகளாக வர்றதுக்கு காரணம் நீங்கள் உங்கள் பிஸ்னஸ்க்காக என் பையனோட வாழ்க்கையை யோசிக்காமல் கல்யாணத்தை நடத்தி வச்சிங்க. இப்போ பார்த்தீங்களா, மாமனாருன்ற மதிப்பும் மரியாதையும் தராமல் என்னவோ பாக்கியாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு போகிறா இனியா. வர வர இனியா பேசுகிறது எதுவுமே எனக்கே பிடிக்கல அப்படின்னு சொல்கிறாங்க நிதிஷோட அம்மா. உடனே நிதிஷும், அப்பா அம்மா நீங்கள் கவலைப்படாதீங்க, இனியா கிட்ட நான் பேசி புரிய வைக்கிறேன். அப்படி பேசி இனியா புரிஞ்சுக்கலன்னா அவள் வீட்டுக்கே அனுப்பி வச்சுருவோம். அவளுக்கு அவள் அம்மா தானே முக்கியம். அவங்க அம்மா செய்கிற பிஸ்னஸ்க்கு இவளால் பிரச்சனை வரக்கூடாது, நம்மளாலையும் பிரச்சனை வரக்கூடாதுன்னு இனியா நினச்சா அப்புறம் எதுக்குப்பா இனியா இங்கே இருக்கணும்? நான் பேசுகிறேன்ப்பா, நீங்கள் கவலைப்படாமல் இருங்க. இன்னொரு தடவை இனியா உங்கள் முன்னாடி உங்களை எதிர்த்து பேசவே மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமாக நிதிஷ் போகிறாரு. இனியா உட்காந்து அழுதுட்ருக்காங்க. நான் அப்படி என்ன தப்பாக பேசிட்டேன்னு இந்த குடும்பத்தில் உள்ள எல்லாரும் என் அம்மா பிஸ்னஸ் செய்யவே கூடாது, அவங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணவே கூடாதுன்னு இப்படியெல்லாம் பேசுகிறாங்க. நிதிஷ் கூட தன்னுடைய அம்மா அப்பாவுக்கு தானே சப்போர்ட் பண்ணுறாங்க, அப்போ நான் என் அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாதா அப்படின்னு யோசனை பண்ணி அழுதுட்ருக்கேன். அங்கே நிதிஷ் வந்து இனியா கிட்ட மெதுவாக பேசுகிறாரு. இனியா நான் சொல்கிறத கேளு. எங்கள் வீட்டில் எல்லாரும் எங்கள் அப்பா பேச்சை தான் கேட்போம். எங்கள் அப்பாவுக்கு உங்கள் அம்மா பிஸ்னஸ் செய்கிறது பிடிக்கல. நீ ஒரு நல்ல மருமகளாக எங்கள் வீட்டுக்கு இருக்கணும்னு நினச்சா பேசாமல் உங்கள் அம்மா கிட்ட போய் பேசு. அந்த பிஸ்னஸும் வேண்டாம், சின்ன அந்த ஹோட்டலும் வேண்டான்னு உங்கள் அம்மா வீட்டில் இருந்தே வேறு ஏதாவது பிஸ்னஸ் செய்யட்டும். அப்படி வேணும்னா எங்கள் அப்பா கிட்ட நான் நிறைய பணம் வாங்கி தரேன், புதுசாக ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்க சொல்லு. அதை விட்டுட்டு இந்த கடைக்கெல்லாம் அவங்க போய் வேலை செஞ்சால் எங்களை பற்றி மற்றவங்க என்ன நினைப்பாங்க? நாங்கள் ஒன்றும் உங்கள் குடும்பம் மாதிரி இல்லை, எங்களுக்குன்னு தனி மதிப்பு மரியாதை இருக்குது. சொந்தக்காரங்க முன்னாடி உங்கள் அம்மா செய்கிற பிஸ்னஸ்க்காக என் அப்பா அம்மா நான் எல்லாரும் தலை குனிஞ்சு நின்னா உனக்கு சந்தோஷமா? எங்களை நீ எப்போ தான் புரிஞ்சுக்க போகிற? அது மட்டும் இல்லை, எங்கள் அப்பா என்ன சொன்னாலும் சரின்னு மட்டும்தான் நீ சொல்லணும், எதிர்த்து பேசக்கூடாது. நீ இப்போ இந்த வீட்டு மருமக, உங்கள் அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு பிரயோஜனமும் இல்லை. நானோ இல்லை என் அப்பாவோ உங்கள் அம்மா கிட்ட போய் நேராக இந்த பிஸ்னஸ் வேண்டான்னு சொன்னால் எங்களை தப்பாக நினைப்பாங்க. ஆனால் நீ சொன்னால் உங்கள் அம்மா ஏற்றுப்பாங்க. உங்கள் அம்மா கிட்ட அந்த கடை வச்சு நடத்த வேண்டான்னு தெளிவாக சொல்லு. என் குடும்பத்துக்கும் நீங்கள் வச்சு நடத்துகிற கடைக்கும் சரிப்பட்டு வராது. நீங்கள் எங்கள் வீட்டு சம்மந்தி, அதனால் பொறுப்பாக நடந்துக்கங்கம்மான்னு உங்கள் அம்மாவுக்கு சொல்லி புரிய வச்சு ரெஸ்டாரண்ட்டை நடத்த வேண்டான்னு தெளிவான ஒரு முடிவை உங்கள் அம்மா எடுக்கணும்னா அது உன் கையில் தான் இருக்குது. நீ அப்படி பேசி செஞ்சிட்டேன்னா உனக்கு என்ன வேணாலும் நான் செய்கிறேன். எங்கள் அப்பா நினச்ச மாதிரி எல்லாமே நடக்கணும். அதுக்கு நீ தான் உதவி செய்யணும், புரியுதா? உங்கள் அம்மா கிட்ட போய் நான் சொன்ன மாதிரி பேசுவியான்னு கேட்குறாரு நிதிஷ். நிதிஷ் இப்படி தன்னுடைய அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணி இனியா கிட்ட வந்து பேசுவாருன்னு இனியா எதிர்பார்க்காததுனால அழுதுகிட்டே, ஏன் நிதிஷ், எங்கள் அம்மா என்ன வேணும்னா அந்த கடையை ஆரம்பித்தாங்க. உங்கள் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் நல்லா தான் சப்போர்ட் பண்ணுறீங்க. ஆனால் நான் எங்கள் அம்மாவை பற்றி பேசினா தப்புன்னு சொல்கிறதெல்லாம் நீங்கள் தான் தப்பாக புரிஞ்சுட்டு நடந்துக்கிறீங்க. அது மட்டும் இல்லை, எங்கள் அம்மா இந்த சின்ன கடைக்கு ஓனராக இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் உங்கள் அப்பாவும் நீங்கள் ஏற்பாடு செஞ்ச நம்ம கல்யாணமும் தானே. ஆனால் நீங்கள் என்னவோ எங்கள் அம்மா பெரிய தப்பு பண்ண மாதிரி பேசுகிறீங்க. அப்படி உங்களுக்கு உங்கள் குடும்ப மரியாதை முக்கியம், என் அம்மா அந்த பிஸ்னஸ் செய்யக்கூடாதுன்னா நான் வேணும்னா இந்த வீட்டை விட்டு வெளியில் போகட்டுமா? அப்போ நீங்கள் எல்லோரும் நிம்மதியாக இருப்பீங்களா? நான் இந்த வீட்டுக்கு மருமகளாக இருக்கிறது அப்போ உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே மரியாதை குறைச்சலாக இருந்தால் என் முன்னாடி தெளிவாக சொல்லிடுங்க. ஏன் சொல்கிறேன்னா, எங்கள் அம்மா கஷ்டப்பட்டு இருந்த பணத்தை வச்சு வீட்டில் சும்மா இருக்கக்கூடாதுன்னு இந்த சின்ன ஒரு ஹோட்டல் கடையை ஆரம்பிச்சிருக்காங்க. அதை கூட செய்யக்கூடாதுன்னு உங்களுக்காக எப்படி என் அம்மா கிட்ட போய் சொல்ல முடியும்? நம்ம கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும்னு எனக்கே தெரியாமல் அவங்க புதுசாக ஆரம்பித்த ரெஸ்டாரண்ட்டை கொடுத்துருக்காங்கன்னா என் அம்மாவோட நல்ல மனசு எப்படின்னு எனக்கு தெரியும். உங்களுக்காகலாம் என் அம்மா கிட்ட போய் இப்படியெல்லாம் பேசவே முடியாது. நீங்கள் முக்கியமாக என் அம்மாவோட வாழ்க்கை முக்கியமானா
எனக்கு எங்கள் அம்மாவோட வாழ்க்கை தான் முக்கியம்னு முடிவெடுப்பேன். நீங்கள் நான் சொன்னதா இதை உங்கள் அப்பா கிட்ட போய் சொல்லிடுங்க. என்னை வச்சு எங்கள் அம்மாவோட ஹோட்டல் பிஸ்னஸை ஒன்றும் இல்லாமல் செய்யலான்னு நினச்சா அதுக்கெல்லாம் நான் சரிப்பட்டு வரமாட்டேன். நான் எப்பயும் எங்கள் அம்மாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன். எப்படி நீங்கள் உங்கள் அப்பாவை விட்டு கொடுக்காம அவர் சொன்னது மட்டும்தான் இந்த வீட்டில் நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ, அதே மாதிரி எனக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, உண்மையை கூட சொல்லாமல் ரெஸ்டாரண்ட் எல்லாத்தையும் உங்கள் அப்பா கிட்ட கொடுத்துட்டு சின்ன கடைக்கு ஓனராக இருக்க என் அம்மா நல்லா இருக்கணும்னு தான் நான் நினப்பேன். என் அம்மா அந்த பிஸ்னஸ் செய்வாங்க, முன்னேறி காட்டுவாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் எங்கள் அம்மா கிட்ட போய் என்னால் பேசவே முடியாது. உங்களால் முடிஞ்சதை பார்த்துக்கோங்க நிதிஷ். நான் சொன்னதை உங்கள் அப்பா கிட்ட தெளிவாக சொல்லி புரிய வைங்க. அதை விட்டுட்டு என் அப்பா பேச்சை தான் கேட்கணும் அப்படின்னு தேவையில்லாமல் பிரச்சனை செய்யாதீங்க. நான் உங்களை தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தேன். இந்த வீட்டுக்கு நல்ல மருமகளாக இருக்கணும் தான் நானும் நினைக்கிறேன். ஆனால் என் அம்மா பிஸ்னஸ் செய்கிறது மட்டும் உங்கள் அப்பாவுக்கு ஏன் தான் பிடிக்க மாட்டேங்குதோ தெரியல. தப்பு உங்கள் பக்கம் இருக்குது. நீங்கள் தான் திருத்திக்கணும். எங்கள் அம்மா அவங்க வேலையை தானே செய்கிறாங்க. அதனால் நான் எங்கள் அம்மாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன்னு ரொம்ப கோவமாக நிதிஷ்கிட்ட பேசி புரிய வச்சு அங்கேருந்து அனுப்பிடுறாங்க இனியா. என்ன தான் பேசினாலும் இனியா தான் குடும்ப பக்கம் இருக்கிறாளே தவிர்த்து நம்ம சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறா, நம்ம வழிக்கே வர மாட்டேங்கிறாளே அப்படின்னு நிதிஷ்க்கு இனியா மேலே ரொம்ப கோவமாக இருக்குது. இங்கே இனியா யோசிக்கிறாங்க, அம்மாவுக்கு எப்படியாவது உதவி செய்யணும், அம்மாவோட வாழ்க்கையில் ஒரு பெரிய நல்லது நடக்கணும். அப்போனா அம்மா ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்கு ஓனர் ஆனாதான் எல்லார் முன்னாடியும் மதிப்பாக தலை நிமிர்ந்து எப்பயும் போல் இருப்பாங்க. இந்த மாதிரியான ஆளுங்க திட்டம் போடுறதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் செய்ய முடியும் அப்படின்னு என்ன செய்யன்னு இனியா யோசிக்கிறாங்க. பாக்கியாவுக்கு மறுபடியும் அந்த ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்க ஒரு பெரிய வாய்ப்பு கிடைச்ச சந்தோஷத்தில் செல்வியும் பாக்கியாவும் வந்த கஸ்டமர் என்னெல்லாம் சாப்பிட ஆசைப்படுறாங்களோ எல்லாத்தையுமே சமைச்சு கொடுக்குறாங்க. அதன் மூலமாக அவங்களுக்கு நல்ல வருமானமும் வருது. செல்வி சொல்கிறாங்க, அக்கா எல்லாரும் நீ சின்ன கடை ஆரம்பிச்சிருக்கேன்னு உன்னை ஏளனமாக பேசுகிறாங்க. நான் கூட கொஞ்சம் தப்பாக தான் நினச்சேன். ஆனால் நீ செய்கிற வேலையை ரொம்ப தெளிவாக செய்கிறக்கா. இப்போ நமக்கு நல்ல வருமானமும் வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனாலும் 2 பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்கு ஓனராக இருந்த நீ இந்த கடை வச்சு நடத்துகிறத பார்த்துட்டு என்னாலேயே தாங்கிக்க முடியல. உன் மாமியாரும் உன்னை புரிஞ்சுக்கணும்னா நீ பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்கு ஓனர் ஆகணும்க்கா. அந்த சுதாகர், கோபி, ஓ மாமியாருன்னு எல்லாரும் உன்னை பார்த்து பொறாமப்படணும். அந்த அளவு நீ வளரணும்க்கா. அதுதான் என்னுடைய ஆசை அப்படின்னு இங்கே செல்வி பாக்கியலட்சுமி கிட்ட சொல்கிறாங்க. அதுக்குடனே பாக்கியா சிரிச்சுக்கிட்டே, கண்டிப்பாக நடக்கும் செல்வி, அப்படிலாம் நடக்கும்ன்ற ஆசையில் தான் இந்த இடத்த வாங்கி நான் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கணும்னு முடிவெடுத்தேன். நம்ம சமைச்சுக்கு தர சாப்பாடு ரொம்ப தரமாக இருக்கிறதுனால எல்லாரும் தேடி சாப்பிட்றாங்க. அதனால் இதே மாதிரி நம்ம ரெஸ்டாரண்ட் நல்லபடியாக வளரும், நம்ம சம்பாதிப்போம், பெரிய ரெஸ்டாரண்ட்டை ஆரம்பிக்க தான் போகிறோம். இதே மாதிரி நம்ம எப்பயும் இருந்துட மாட்டோம் செல்வி. அதனால் இப்போ நம்ம தெளிவாக வேலையை செய்யணும் அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. எப்பயும் போல் ரொம்ப சோகமாக இனியா தன்னுடைய அம்மாவை பார்க்கறதுக்காக ரெஸ்டாரண்ட்டுக்கு வர பாக்கியாவும் செல்வியும் பேசிக்கிட்டே வந்த கஸ்டமருக்கு சாப்பாடெல்லாம் பரிமாறிட்டு இருக்கும்போது இனியா வரதை பார்த்துட்டு, அக்கா உங்கள் பொண்ணு இனியா வராங்க பாருங்க அப்படின்னு சொல்லும்போது, இனியாம்மா என்னம்மா ரொம்ப சோகமாக இருக்க, அம்மாவை தேடி ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்க, உன் பாட்டி அப்பா உன் அண்ணன் அண்ணின்னு எல்லாரும் வீட்டில் தானே இருக்காங்க, அவங்கள பார்க்க போகலையா இனியா அப்படின்னு கேட்கும்போது இனியா பதில் பேசாமல் இருக்கிறாங்க. உடனே பாக்கியலட்சுமியும், நீ ரொம்ப சோகமாக இருக்கன்னா வீட்டில் ஏதாவது பிரச்சனையா, நீ ஏதாவது பிரச்சனை செஞ்சுட்டு இங்கே வந்திருக்கிறியான்னு கேட்குறாங்க பாக்கியா. அதுக்கு இனியா, நான் எந்த பிரச்சனையும் செய்யவே இல்லைம்மா. அந்த சுதாகருக்கும் அந்த நிதிஷுக்கும் நீங்கள் பிஸ்னஸ் செய்கிறது பிடிக்கலன்னு என்னென்னவோ பேசுகிறாங்க. அங்கே வர வர எனக்கு அந்த வீட்டில் இருக்கவே பிடிக்கலன்னு இங்கே பாக்கியா கிட்ட இனியா கண் கலங்கிக்கிட்டே பேச, உடனே செல்வியும், என்ன இனியா பாப்பா இப்படியெல்லாம் பேசுகிறீங்க, உங்களுக்கு இப்போ தானே கல்யாணம் ஆயிருக்கு, அப்படி என்ன தான் பிரச்சனை செஞ்சார் உங்கள் மாமனார் சுதாகர் அப்படின்னு கேட்குறாங்க. உடனே இனியாவும் செல்விக்கிட்டையும் பாக்கியா கிட்டையும் நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க. நான் எவ்வளவோ சொல்லிட்டேம்மா, உங்களை பற்றியும் உங்கள் பிஸ்னஸை பற்றியும் நம்ம வீட்டில் பேசக்கூடாதுன்னு நிதிஷ்கிட்டையும் நிதிஷோட அப்பா கிட்டேயும் சொன்னால் அவங்க என்னை வச்சு இந்த பிஸ்னஸை ஒன்றும் இல்லாமல் செய்யணும்னு நினைக்கிறாங்க. நான் உங்ககிட்ட பேசணுமா, இந்த சின்ன கடையை நீங்கள் மூடிட்டு வீட்டில் இருக்கணுமா, அது என்னால் மட்டும்தான் செய்ய முடியும்னு அந்த நிதிஷ் மூலமாக அவங்க அப்பா பெரிய திட்டம் போடுறாரு. ஆனால் முடியவே முடியாது. எங்கள் அம்மா கண்டிப்பாக இந்த சின்ன கடையை நடத்தி ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட் ஆரம்பிப்பாங்கன்னு தெளிவாக சொல்லி புரிய வச்சிட்டேம்மா. இனி நிதிஷ் என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன், உனக்கு மட்டும்தாம்மா சப்போர்ட் பண்ணுவேன். எனக்காக நீ எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்க, என் கல்யாணத்தை நடத்தி வைக்கணும்னு அப்பா பாட்டின்னு எல்லாரும் நினச்சாங்க. நீ ஆசாசையாக ஆரம்பித்த ரெஸ்டாரண்ட்டையே எனக்காக கொடுத்தியேம்மா. உனக்கு எப்படிம்மா நான் தப்பான ஒரு முடிவெடுக்க சொல்லுவேன். நீ நல்லா இருக்கணும்மா, உனக்கு நான் என்ன வேணாலும் செய்வேன், உனக்கு மட்டும்தாம்மா நான் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு இனியா அழுதுகிட்டே பாக்கியா கிட்ட சொல்ல, பாக்கியா உடனே கண் கலங்கி பேசுகிறாங்க. வேண்டாம்மா இனியா,
எனக்காக நீ ஏன் சப்போர்ட் பண்ணணும்? உன் மாமனார்கிட்டேயும் அந்த நிதிஷ்கிட்டேயும் ஏம்மா நீ கெட்ட பேரெல்லாம் வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்ல, அதுக்காக அவங்க செய்கிறது தப்புன்னு புரிய வைக்காமல் இருந்தா நான்லாம் என்னம்மா நல்ல மருமக? அந்த வீட்டில் உள்ளவங்களும் எனக்கு வேணும். அதை விட உன் வாழ்க்கை எனக்கு முக்கியமா? உனக்கு பிடிச்சதை நீ செய், நீ முன்னேறி காட்டுவேன்னு உன் மேலே உள்ள நம்பிக்கையில் தான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக வந்தேம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. இனியா தெளிவாக இப்படி பேசுகிறதெல்லாம் பார்த்துட்டு பாக்கியாவும் செல்வியும் சந்தோஷப்படுறாங்க. அந்த சமயம் இங்கே மினிஸ்டர்கிட்ட வேலை பார்த்த அந்த பெருமாள் பாக்கியலட்சுமியோட ஹோட்டலை தேடி வர, உடனே செல்வியும் அக்கா நமக்கு உதவி செஞ்ச அந்த பெருமாள் அண்ணன் வராருக்கான்னு சொல்லும்போது அங்கே தன்னுடைய இடத்துல இங்கே இனியாவை உட்கார வச்சுட்டு பெருமாள் வந்த உடனே பாக்கியா ரொம்ப சந்தோஷமா, வாங்க அண்ணே வாங்க, சாப்பிட்றீங்களா? இன்னைக்கு தான் ரெஸ்டாரண்ட் எல்லாம் ஆரம்பித்தோம் அப்படின்னு சொல்ல, ரொம்ப சந்தோஷமா. அது மட்டும் இல்லை, மறுபடியும் அந்த கவுன்சிலர் ஏழுமலையால் எந்த பிரச்சனையும் வரலையே அப்படின்னு கேட்க, அது எப்படி? மினிஸ்டர் மூலமாக இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு. அந்த மினிஸ்டரை மீறி அவரால் ஏதாவது செய்ய முடியுமா என்ன? எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான். நீங்கள் உதவி செய்ய போய் தான் எனக்கு எல்லாமே நல்லதாக நடந்திருக்கு. இப்போ இந்த ரெஸ்டாரண்ட்டையும் நான் சந்தோஷமாக நடத்திட்டு இருக்கேன்னு பாக்கியா சொல்கிறாங்க. உடனே பெருமாள் கேட்குறாரு, அதெல்லாம் சரிதான், நீங்கள் 2 பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்கு ஓனராக இருந்ததா சொன்னீங்கல்ல? ஆமாம், அந்த ரெஸ்டாரண்ட்டை விட்டுட்டு ஏமா ஒரு சின்ன கடையை நீங்கள் ஆரம்பித்து நடத்திட்டு இருக்கீங்க? உங்களுக்கு எவ்வளோ பெரிய திறமை இருக்குது, புத்திசாலித்தனம் இருக்குன்னு மினிஸ்டரே புரிஞ்சுக்கிட்டாரு. அதான் நீங்கள் கேட்ட நேரத்தில் உடனே உதவி செஞ்சார். அப்படி இருக்கும்போது அந்த ரெஸ்டாரண்ட்டை ஏன் விட்டுட்டு வந்தீங்க? அதை பற்றி மட்டும் என்கிட்ட சொல்ல முடியுமா? ஏன்னா உங்களுக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் முன் வந்து உதவி செய்ய மினிஸ்டர் இருக்கும்போது நீங்கள் எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். இந்த சின்ன கடையை எத்தனை நாள் நடத்திட்டு இருக்க முடியும்? உங்களுடைய திறமைக்கு நீங்கள் இன்னும் பெரிய ஆள் ஆகணும்னு நான் ஆசைப்பட்றேன். உதவி செய்கிறதுக்காக தான் வந்தேன். அதனால் நான் கேட்குறத தப்பாக புரிஞ்சுக்காம நடந்தது என்னன்னு சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்க, உடனே செல்வியும் அதை ஏன்னே கேட்குறீங்க? அக்கா முதல்ல ஒரு வாடகை கடையை எடுத்து நடத்துனாங்க. அந்த ரெஸ்டாரண்ட் ரொம்ப பெரிய ரெஸ்டாரண்ட். அதன் மூலமாக அக்கா முயற்சி செய்ய நல்ல வருமானம் வந்தது. அக்கா உடனே அவங்க மாமியார் பேர்லேயே பெரிய இன்னொரு ரெஸ்டாரண்ட்டையே ஆரம்பித்தாங்க. இங்கே உட்காந்துருக்கவங்க தான் இனியா பாப்பா, இவங்க அக்காவோட பொண்ணு. இவங்களுக்கு கல்யாண ஏற்பாடு செய்ய இவங்க யாரும் நினைக்காதப்ப சுதாகர்ன்றவர் தேடி வந்து பொண்ணு கேட்டு வர, அவங்க ரொம்ப பெரிய பணக்கார குடும்பம். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப வசதி வாய்ப்பான ஒரு இடம் வேற. இனியாவை தேடி வந்து பொண்ணு கேட்ட உடனே கண்டிப்பாக இனியாவை அவங்களுக்கு மருமகள் ஆக்கணும்னு இனியாவோட அப்பா, இனியாவோட பாட்டின்னு எல்லாரும் ஆசைப்பட்டாங்களே தவிர்த்து சுதாகரை பற்றின உண்மையை அக்கா மட்டும்தான் புரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன்னா அந்த புது ரெஸ்டாரண்ட்டை வாங்குறதுக்காக திட்டம் போட்டு தான் இனியா பாப்பாவை தேடி வந்தே பொண்ணு கேட்டாங்க. அந்த கல்யாண ஏற்பாடையும் செஞ்சாங்க. பாக்கியாக்கா எவ்வளவோ சொன்னாங்க, யாரும் கேட்கல. இனியா பாப்பாவோட கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு எதுவுமே எழுதாத பேப்பரில் அக்கா கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு, கையெழுத்து போட்டாதான் உங்கள் பொண்ணு இனியாவோட கல்யாணம் நடக்கும். இந்த ரெஸ்டாரண்ட்டை முன்னாடியே கேட்டேன், நீங்கள் கொடுத்துருந்தா பணம் கொடுத்துருப்போம். இப்போ உங்களால் எதுவுமே செய்ய முடியாது சம்மந்தின்னு இனியா பாப்பாவை வச்சு அக்காவை ஏமாற்றி கையெழுத்து வாங்கி அந்த ரெஸ்டாரண்ட்டோட பேரை மாத்திரன்னு போய் சொல்லி முழு ரெஸ்டாரண்ட்டையும் அவர் பக்கமே எடுத்துக்கிட்டாரு அந்த சுதாகர். என்னதான் சுதாகர் கிட்ட அக்கா ஏமாந்தாலும் தன்னுடைய பொண்ணுக்காக தானே அந்த ரெஸ்டாரண்ட்டை கொடுத்துருக்கோம் அப்படின்ற நிம்மதியோட அந்த ரெஸ்டாரண்ட்லேருந்து வெளியில் வந்துட்டாங்க. பழைய ரெஸ்டாரண்ட்டையாவது நல்லபடியாக நடத்தலான்னா அந்த ஓனர்கிட்ட பேசி அதையும் வேற யாருக்கோ வாங்கி தந்ததாக ஏமாத்திட்டாரு. ஆனால் அந்த ரெஸ்டாரண்ட்டையும் சுதாகர் தான் வாங்கியிருக்காருன்னு அக்காவுக்கு நல்லாவே தெரியும். இவ்வளோ உண்மைகள் தெரிஞ்சிருந்தோம் சுதாகரோட வழிக்கு போகக்கூடாதுன்னு ஒதுங்கி அக்கா இந்த கடையை நடத்திட்டு இருந்தாலும் இந்த இனியா பாப்பாவோட மாமனார் நிறைய பிரச்சனை செய்கிறாரு. என்ன செய்யன்னு தெரியல. ஏன் இந்த சின்ன கடையை கூட அக்கா நடத்தக்கூடாதுன்னு இனியா பாப்பா கிட்ட சொல்லியிருக்காங்க போல. அதை தான் வந்து அக்காவோட பொண்ணு இவ்வளோ நேரமாக பேசிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு நடந்த எல்லாத்தையுமே செல்வி சொல்ல பெருமாளுக்கு புரிய வருது. இந்த கவுன்சிலர் ஏழுமலை மாதிரியே இங்கே சுதாகரும் பிரச்சனை செய்ய போய் தான் ரெஸ்டாரண்ட்டே இல்லாமல் நிற்கிறாங்களா? ரொம்ப பாவம் இந்த பாக்கியலட்சுமி. தன் குடும்பத்துக்காக எவ்வளவோ செஞ்சுருக்காங்க, ஆனால் இவங்களுக்கு இப்படி ஒரு நிலைமையா அப்படின்னு பெருமாள் புரிஞ்சுக்கிறாரு. உடனே பெருமாள் சிரிச்சுக்கிட்டே, கவலைப்படாதீங்க பாக்கியலட்சுமி, உங்கள் திறமைக்கும் புத்திசாலித்தனத்துக்கும் உங்கள் நல்ல மனசுக்கும் மினிஸ்டர்கிட்ட நான் ஒரே ஒரு இந்த விஷயத்த சொன்னேன்னு வைங்க, உங்களுக்கு அந்த சுதாகர்கிட்ட இருந்து புது ரெஸ்டாரண்ட்டையே வாங்கி தந்துடுவார். இல்லை ஒரு நல்ல இடத்துல உங்களுக்கு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கவே உதவி செய்வார். நீங்கள் எதுக்கு கண்கலங்கி நிற்கணும்? நீங்கள் எதுக்கு இந்த சின்ன கடையோட ஓனராக இருக்கணும்? பிஸ்னஸ் செய்கிறதே செய்கிறீங்க, பெரிய அளவில் செஞ்சு நீங்கள் முன்னேறி காமிச்சா தானே உங்களை எதிர்த்து நிற்கிற சுதாகர், இந்த ஏழுமலை, உங்கள் வீட்டில் உள்ளவங்கன்னு எல்லாருக்கும் நீங்கள் பாடம் புகட்ட முடியும். நீங்கள் ரொம்ப நல்லவங்க, அதுவும் உங்கள் பையனுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டீங்கன்னு நான் தான் பார்த்தேனே
அதனால் உங்களுக்கு என்னால் முடிஞ்ச உதவியை செய்வேன். கண்டிப்பாக மினிஸ்டர் முன் வருவார் உங்களுக்கு உதவி செய்ய அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு. இப்படி பெருமாள் பேசிகிட்டு இருக்கிறத கேட்டுட்டு இனியாவும் அங்கே பெருமாள் கிட்ட சொல்கிறாங்க, சார் நீங்கள் யாருன்னு தெரியாது, எங்கள் அம்மாவை பற்றி நல்லா புரிஞ்சு வச்சுருக்கீங்க. எனக்கு இதை கேட்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என் மாமனார் தான் சுதாகர். அவரால் எங்கள் அம்மாவுக்கு மறுபடியும் பிஸ்னஸில் பிரச்சனை வந்துருமோன்னு ரொம்பவே பயமாக இருக்குது. நீங்கள் முன்னாடி நின்று எங்கள் அம்மாவுக்கு உதவி செஞ்சால், அதுவும் எங்கள் அம்மா ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்கு ஓனர் ஆனால் நாங்கள் எல்லாரும் சந்தோஷப்படுவோம். எங்கள் மாமனார், என்னுடைய மாமனார் சுதாகர், என்னுடைய மாமியார், என்னுடைய வீட்டுக்காரர் நிதிஷ்னு எல்லாருக்கும் சரியான பாடம் புகட்டின மாதிரி இருக்கணும். நீங்கள் செய்கிற உதவியில் தான் எங்கள் அம்மாவோட சந்தோஷமே இருக்குன்னு இனியாவும் பாக்கியாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேச, பெருமாளுக்கு உண்மை எல்லாம் தெரிஞ்ச உடனே பாக்கியாவுக்கு மினிஸ்டர் மூலமாக உதவி செய்யணும்னு நினைக்கிறாரு. உடனே பாக்கியாவும் அங்கே பெருமாளை உட்கார வச்சு அவங்க சமைச்ச சாப்பாடெல்லாம் கொடுக்க ரொம்ப சந்தோஷப்பட்ட பெருமாள் அங்கேருந்து சாப்பிட்டுட்டு மினிஸ்டர் கிட்ட போகிறாரு. மினிஸ்டர் உடனே, என்னப்பா பாக்கியலக்ஷ்மியை பார்த்துட்டு வர சொன்னேன், அவங்க அந்த சின்ன கடையை ஆரம்பிச்சிட்டாங்களா, மறுபடியும் அந்த ஏழுமலையால் பிரச்சனை இல்லையேன்னு கேட்க, இல்லை தலைவரே, நீங்கள் வெளுத்து வாங்கினதுக்கப்புறமா அந்த ஏழுமலைக்கு அவ்வளோ தைரியம் வந்துடுமா என்ன? ஏழுமலையை பற்றின உண்மை பாக்கியலக்ஷ்மியால் தான் உங்களுக்கே தெரிய வந்தது. நான் அவங்கக்கிட்ட போய் பேசிட்டு அவங்க அந்த கடையில் சாப்பிட்டுட்டு தான் வரேன். எவ்வளோ ருசியாக சமைக்கிறாங்க. ஆனால் என்ன, ரொம்ப பாவம், பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்கு ஓனராக இருந்தவங்க இப்படி மற்றவங்க ஏமாத்தினதுனால ஒரு சின்ன கடை வச்சு நடத்திட்டுருக்காங்க. உங்களால் முடிஞ்ச உதவி செஞ்சீங்கன்னா பாக்கியாவுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும்னு பெருமாள் பேச ஆரம்பித்தது மட்டும் இல்லாமல் செல்வி சொன்ன எல்லா உண்மையவும் மினிஸ்டர்கிட்ட சொல்ல, மினிஸ்டர் உடனே பாக்கியாவோட 2 பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்கும் இவ்வளோ பெரிய கதை இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு பாக்கியாவோட திறமையை புரிஞ்சுக்கிறாரு. கண்டிப்பாக நான் ஏற்கனவே என் ஃப்ரெண்டு ஆரம்பித்த ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்டை ஆரம்பித்ததோடு சரி, அதுக்கப்புறம் நடத்த முடியலன்னு என் ஃப்ரெண்டு சொன்னதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் என்ன, அங்கே நம்ம கட்சிக்காக அங்கே இங்கேன்னு போக இருந்ததுனால பெருசாக அதை பற்றி நான் கண்டுக்கல. என் ஃப்ரெண்டு மூலமாக அந்த ரெஸ்டாரண்ட்டை நான் பாக்கியாவுக்கு வாங்கி கொடுக்குறேன். சின்ன கடை என்ன, பெரிய ரெஸ்டாரண்ட்டையும் அவங்க நடத்துறது மட்டும் இல்லாமல் அவங்கள மாதிரி ஆளெல்லாம் முன்னேறி வந்தால் நமக்கு தான் நல்லது அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட பெருமாள் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. தலைவரே, நீங்கள் இப்படிலாம் செய்வீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. சொன்ன உடனே பாக்கியாவுக்கு உதவி செய்கிறேன்னு சொன்னீங்கல்ல, உங்கள் நல்ல மனசு வேறு யாருக்குமே வராதுன்னு சொல்ல, என்னை விட அந்த பாக்கியா தான் ரொம்ப நல்லவங்க. இப்படிப்பட்டவங்களுக்கு உதவி செய்ய நாம் தான் கொடுத்து வச்சுருக்கணும். ஏன்னா அவங்க அன்னைக்கு சமைச்சு கொடுத்த சாப்பாடை இன்னும் நான் மறக்கலை. அவ்வளோ நேர்த்தியாக அவ்வளோ அழகாக யாராலையும் சமைச்சு கொடுக்கவே முடியாது. அவங்க நல்ல மனசு அவங்க செஞ்ச சாப்பாட்லேயே தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாவுக்கு உதவி செய்ய மினிஸ்டர் முன் வராரு. என் பிறந்தநாளைக்கு சமைச்சு கொடுத்த பாக்கியலக்ஷ்மி அதுக்காக பணத்தை கூட வாங்காமல் அப்படியே தானே கிளம்பி போனாங்க. இந்த மாதிரி யாராலையும் செய்ய முடியாது பெருமாள். அதனால் நாளைக்கே பாக்கியாவை போய் பார்ப்போம், பாக்கியாவுக்கு பெரிய உதவியை செய்வோம், அவங்க கஷ்டப்பட்டு நிற்கக்கூடாது அப்படின்னு மினிஸ்டர் பேசிகிட்டு இருக்காரு. அடுத்த நாள் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் ரெஸ்டாரண்ட் நல்லபடியாக நடந்துட்டுருக்கு. அதனால் சீக்கிரமாக போய் வேலையை பார்க்கணுன்னு பாக்கியா கிளம்பும்போது ஜெனியை கூப்பிட்டு சொல்கிறாங்க. ஜெனி, வீட்டில் உள்ள எல்லா வேலையும் நான் செஞ்சு வச்சுட்டேன், நீ பசங்களை மட்டும் பார்த்துக்க. அத்தைக்கு தேவையானப்ப அவங்களுக்கு என்னென்ன செய்யணுமோ பார்த்து செஞ்சிரு. நான் இடையில வீட்டுக்கும் வந்துட்டு போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்ப ஈஸ்வரி சொல்கிறாங்க, ஏன் பாக்கியா, ஓ மருமக ஜெனி பொறுப்பாக இருக்கணும், வீட்டில் எல்லாத்தையும் கவனிச்சிக்கணும்னு நீ சொல்கிற. நீ என்னோட மருமக தானே, நான் சொல்கிறத ஏன் கேட்க மாட்டேங்கிற? உன் பையன் செழியனுக்கு உன்னால் பிரச்சனை வந்து எப்படியோ அதை சமாளிச்சிட்ட. ஆனால் மறுபடியும் அந்த சின்ன ஹோட்டலுக்கு நீ கண்டிப்பாக வேலை செய்ய போகணுமா? அப்படி இந்த பிஸ்னஸ் உனக்கு முக்கியமா? நம்ம குடும்பத்து மேலே உனக்கு அக்கறையே இல்லையா அப்படின்னு சொல்லும்போது கோபியும், அம்மா சும்மா இருங்க, பாக்கியா வெளியில் கிளம்பும்போது நீங்கள் வேறு பிரச்சனையை ஆரம்பிக்காதீங்கம்மா அப்படின்னு சொல்லி பேசிகிட்ருக்க பாக்கியா பதில் பேசாமல் நிற்கிறாங்க. அங்கே மினிஸ்டரும் பெருமாளும் பாக்கியாவோட வீட்டுக்குள்ளே வர இங்கே எல்லாரும் எந்திரிச்சு நிற்கிறாங்க. பாக்கியா எதிர்பார்க்காததுனால, சார் நீங்களா, அதுவும் ஏன் வீட்டுக்கா, வாங்க சார் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. உடனே பெருமாள், என்ன பாக்கியலக்ஷ்மி, உங்களை தேடி நாங்கள் வருவோன்னு எதிர்பார்க்கலல்ல, இன்னைக்கு தலைவரே உங்களை தேடி வந்திருக்காரு, என்ன ஏதுன்னு கேளுங்களேன் அப்படின்னு சொல்லும்போது பாக்கியா சொல்கிறாங்க, சார் இருங்க சார், உங்களுக்கு ஸ்வீட்னா ரொம்ப பிடிக்கும்ல, நான் ரெஸ்டாரண்ட்டுக்காக ஸ்வீட்டெல்லாம் செஞ்சு வச்சுருக்கேன், உங்களுக்காக எடுத்துகிட்டு வரேன், உட்காருங்க சார் அப்படின்னு அங்கே மினிஸ்டருக்கு பிடிச்ச ஸ்வீட்டெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. மினிஸ்டரும் ஸ்வீட்டெல்லாம் சாப்பிட்டுட்டு, எப்படி எனக்கு இனிப்பு கொடுத்தீங்களோ அதே மாதிரி சந்தோஷமான விஷயத்த சொல்லிட்டு போகிறதுக்காக தான் வந்திருக்கேன், அது வேறு ஒன்றும் இல்லை, நீங்கள் பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்கு ஓனராக இருந்துட்டு சின்ன கடை வச்சு நடத்துகிறீங்கன்னு பெருமாள் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டேன். உங்களுக்கு மறுபடியும் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிற ஏதாவது ஒரு முடிவு இருக்கான்னு கேட்க,
உடனே இங்கே ஈஸ்வரியும், அது எப்படி தலைவரே, பாக்கியா கிட்ட பணமே இல்லை, இருந்த பணத்தெல்லாம் வீண் செலவு செஞ்சு இந்த பிஸ்னஸ் ஆரம்பித்து வீட்டில் எவ்வளோ பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இனி பாக்கியாவுக்கு பிரச்சனை வராது. பாக்கியலக்ஷ்மி, என் ஃப்ரெண்டு ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பித்தாங்க, அவங்களால நடத்த முடியல. அந்த ரெஸ்டாரண்ட்டை நீங்கள் நடத்தினா நல்லாயிருக்கும்னு உங்கள் மேலே உள்ள நம்பிக்கையில் என் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசி வச்சுருக்கேன். நீங்கள் அந்த ரெஸ்டாரண்ட்டை வாங்கிக்கிறீங்களா? நல்ல ஒரு இடத்துல நல்ல ஒரு ரெஸ்டாரண்ட் உங்களுக்கு கிடைக்க போகுது. அந்த சந்தோஷத்தில் பெருசாக பணம் கொடுக்கணுன்னுலாம் நீங்கள் நினைக்க வேண்டாம். உங்களுக்கு உதவி செய்ய நான் இருக்கேன். பணத்தை நான் தரேன். ரெஸ்டாரண்ட்டுக்கு ஓனராக நீங்கள் தயாராக இருக்கீங்களான்னு கேட்க, பாக்கியா இதை எதிர்பார்க்காததுனால இங்கே சந்தோஷப்படுறதா என்ன செய்யன்னு தெரியாமல் கண் கலங்கி நிற்க, உடனே கோபியும், பாக்கியா என்ன அமைதியாக இருக்க, உன்னை தேடி ஒரு வாய்ப்பு வந்திருக்கு, வேண்டான்னு சொல்லாத. இந்த சின்ன கடையை விட அந்த ரெஸ்டாரண்ட் எவ்வளவோ நல்லது. சம்மந்தி முன்னாடி நீ தலை நிமிர்ந்து நிற்கணும்னா சரின்னு சொல்லு பாக்கியா அப்படின்னு கோபி சொல்கிறாரு. இங்கே பாக்கியா என்ன சொல்லனே தெரியாமல், சார், நானே கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேர்த்து ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கணும்னு நினச்சேன். ஆனால் நீங்கள் இவ்வளோ பெரிய வாய்ப்பை கொண்டு வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. கண்டிப்பாக சார், இந்த ரெஸ்டாரண்ட்டை நான் எடுத்து நடத்துகிறேன். எனக்கு நிறைய திறமை இருக்குது, அனுபவம் இருக்குது சார் அப்படின்னு சொல்ல, உங்களை பற்றி தான் எனக்கு தெரியுமே. நானே என் ஃப்ரெண்டுக்கிட்ட அந்த ரெஸ்டாரண்ட்டுக்காக பணத்தை கொடுத்துட்டேன். இந்த பணத்தை நீங்கள் எனக்காக தர வேண்டாம். அதுக்கு பதிலாக எங்களுடைய கட்சியில் வர எல்லா விழாக்கும் நீங்கள் சமைச்சு கொடுத்தா போதும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த சின்ன கடைக்கு ஓனரானதுக்கு காரணம் உங்கள் சம்மந்தி தான்னு கேள்விப்பட்டேன். அவர் முன்னாடி நீங்கள் தலை நிமிர்ந்து நிற்கணும், முன்ன மாதிரியே நல்லா சம்பாதிக்கணும், உங்கள் குடும்பத்தை பார்த்துக்கணுன்னு உங்கள் நல்ல மனசுக்காக தான் இப்படி ஒரு உதவியை செய்கிறேன். வேண்டான்னு சொல்லாமல் சரியான நேரத்தில் கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் முன்னேறணும் பாக்கியா அப்படின்னு இங்கே மினிஸ்டர் தேடி உதவி செஞ்சதுனால உடனே பாக்கியாவும் சந்தோஷத்தில் ஒத்துக்கிறாங்க. இங்கே மினிஸ்டர்கிட்ட அழுதுகிட்டே நன்றி சொல்கிறாங்க. சின்ன கடைக்கு ஓனராக இருந்த பாக்கியா மினிஸ்டர் மூலமாக அவங்களுக்கு புது பெரிய ரெஸ்டாரண்ட் கிடைக்க அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு பாக்கியாவை ஓனராக்கி பார்க்குறாரு மினிஸ்டர். மினிஸ்டர் மூலமாக பாக்கியாவுக்கு பெரிய வாய்ப்பு தேடி மறுபடியும் இங்கே பாக்கியலக்ஷ்மி பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்கு ஓனர் ஆகிட்டாங்கன்ற விஷயம் இங்கே இனியா வீட்டில் உள்ள எல்லாருக்கும் தெரிய வர இனியாவோட மாமனார் சுதாகர் பேரதிர்ச்சி அடைகிறாரு. இதெல்லாம் பார்த்து இனியா சந்தோஷப்படுறாங்க. ஏன் அம்மா வாழ்க்கையில் முன்னேறக்கூடாது, பிஸ்னஸ் செய்யக்கூடாதுன்னு நீங்கள் எல்லாரும் நினச்சிங்கல்ல, எங்கள் அம்மாவோட திறமைக்கு மினிஸ்டரே தேடி முன்ன மாதிரியே எங்கள் அம்மா ஒரு புது பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்கு ஓனர் ஆகியிருக்காங்க. இப்போ என்ன சொல்ல போகிறீங்க நிதிஷ்? மறுபடியும் எங்கள் அம்மா பிஸ்னஸ் செய்யக்கூடாதுன்னு உங்கள் அப்பா கூட சேர்ந்துக்கிட்டு பிரச்சனை செய்ய போகிறீங்களா? மினிஸ்டர் எங்கள் அம்மாவுக்கு உதவி செஞ்சதால் உங்கள் அப்பா என்ன பிரச்சனை செஞ்சாலும் பிரச்சனை உங்களுக்கு தான் வரும். எங்கள் அம்மா சந்தோஷமாக அந்த ரெஸ்டாரண்ட்டோட ஓனராக தான் இருந்து வேலை பார்த்து சம்பாதிப்பாங்க. இனி உங்கள் வழியை பார்த்துட்டு போங்க. எங்கள் அம்மாவுக்கு பிரச்சனை செய்யணும்னு நினச்சா அப்புறம் நானே மினிஸ்டர்கிட்ட உங்களை பற்றி சொல்லிடுவேன் அப்படின்னு இனியா சொன்னதை கேட்டு ரொம்பவே பதட்டமா, பாக்கியாவுக்கு உதவி செய்ய மினிஸ்டரே தேடி இப்படியெல்லாம் நல்லது செய்ய நம்ம பாக்கியாவுக்கு பிரச்சனை செஞ்சா அவ்வளவுதான், நாம் அவமானப்பட்டு தான் நிற்கணும் அப்படின்னு பாக்கியா மறுபடியும் பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்கு ஓனரான சந்தோஷத்தில் இனியா இருந்தாலும் ரொம்பவே பேரதிர்ச்சியோடு இருக்காரு சுதாகர். மினிஸ்டர் தேடி பாக்கியாவுக்கு இப்படிப்பட்ட உதவியை செய்வாருன்னு எதிர்பார்க்காத பாக்கியா அந்த புது ரெஸ்டாரண்ட்டில் தாங்கிட்ட ஏற்கனவே வேலை பார்த்த ஸ்டாஃபெல்லாம் வர வச்சு ரொம்ப சந்தோஷமாக அங்கே எல்லார் கூடயும் வேலையை ஆரம்பிக்கிறாங்க. மினிஸ்டரால் கிடைச்ச இந்த நல்ல வாய்ப்பை பயன்படுத்தி தன்னுடைய புது ரெஸ்டாரண்ட்டில் பாக்கியா நல்லபடியாக முன்னேறுறாங்க, அதிகமாக சம்பாதிக்கிறாங்க. இதை பார்த்த ஈஸ்வரி பாக்கியாவோட திறமைக்கும் நல்ல மனசுக்கும் எல்லாம் நல்லதாகவே நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிறாங்க ஈஸ்வரி.